بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அகீதா என்ற பாடத்தை நாங்கள் தொடராக பார்த்து வந்தோம். சில மாதங்களாக அந்த பாடம் துண்டிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அந்த பாடம் தொடராக சென்று கொண்டிருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாங்கள் சென்ற பாடங்களிலே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதில் முதலாவது, அந்த அமலை அல்லாஹ்வுக்கென்ற அந்த தூய எண்ணத்தோடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அந்த அமலை எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் காட்டித் தந்தார்களோ அதன் அடிப்படையிலே அந்த அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது இரண்டாவது. இந்த 2 விடயங்களையும் நாங்கள் சென்ற பாடங்களிலே சுருக்கமாக அறிந்து கொண்டோம். மூன்றாவது நிபந்தனை தான் கஸ்புல் ஹலால். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம், நாங்கள் உடுக்கக்கூடிய அந்த உடை ஹராம், இவ்வாறு எங்களுடைய அனைத்து காரியங்களும் ஹராத்திலே இருக்குமேயானால் நாங்கள் மலையளவு அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோடு இருக்குகின்ற பொழுது ஒரு மனிதர் பிரயாணி அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த பிரயாணி